என்னன்னு சொன்னால் எலக்ட்ரிசிட்டி மின்னியல். டுடே we are going to discuss about the electricity. மின்னியல் என்று சொல்லக்குள்ள எலக்ட்ரிசிட்டி என்னக்குள்ள மிகவும் முக்கியமானது. இது வந்து ரீஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் ஸ்டூடெண்ட், இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸ், அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மிகவும் உகந்தது உண்டு. அதாவது எலக்ட்ரிசிட்டி. டுடே we are going to discuss about that electricity because all the students, those who are following the refrigeration and air conditioning, electrical, mechanical and engineering technology and the A-level students, this is better for them. Those who are like, you can go through this video. அதாவது எலக்ட்ரிசிட்டி என்று சொல்லி பார்க்கக்கூட நாங்கள் பார்க்குறோம் மின் இதை வந்து சொல்லுவாங்க மின்னியல். மின்னியல் என்று சொல்லக்கூட நாங்கள் என்னத்தை கதைக்கிறோம்? வீட்டுக்கு வர கரண்ட், ஃபேக்ட்ரிக்கு வர கரண்ட், எங்களோட டைனமுக்கு வர கரண்ட், பேட்டரிக்கு வர கரண்ட், அதெல்லாம் பல மாதிரி பிழைக்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒவ்வொன்றை உடைச்சி போகிறோம். அவை மின், அவை மின்னண்டா என்ன? இது ஒரு சக்தியின் ஒரு சோட்டம். எலக்ட்ரிசிட்டி ஆல்சோ சம் சார்ட் ஆஃப் எனர்ஜி. மின்னியல் ஆல்சோ, மின்னியலும் சக்தியின் ஒரு தோட்டம் ஆகும். வெப்பம் சக்தியின் ஒரு தோட்டம், அதே மாதிரி மின்னும் சக்தியின் ஒரு தோட்டம் ஆகும். when we consider about the heat, that also some sort of energy, like electricity also some sort of energy. இதுவும் ஒரு மின்னியலானது, மின்னானது, எலக்ட்ரிசிட்டி ஆனது சக்தியின் ஒரு தோட்டம். அந்த வகையில் பார்க்கக்குள்ள இந்த மின் எங்கே ஓடும்? ஒரு கடத்திக்குள்ளால ஓடும். இப்போ நாங்கள் படிச்சிருப்பீங்க நீங்கள், கடத்தி, கண்டக்டர், காவலி, இன்சுலேட்டர், அறுதி கடத்தி, செமி கண்டக்டர் எல்லாம் படிச்சிருப்பீங்க. கடத்தி, கண்டக்டர், அறுதி கடத்தி, செமி கண்டக்டர், காவலி, இன்சுலேட்டர் ரெண்டு படிச்சிருப்பீங்க. காவலி என்ன உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். காவலி என்ன? ஒரு மின்னுக்கு, ஒரு வயருக்கு, ஒரு வடம், வயர்ண்டா என்ன வடம், ஒரு வடத்துக்கு ஒரு இன்சுலேஷன் ஒன்று போட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து கவர் சொல்கிறது வந்து வயருக்கு மேலே கோட்டை ஒன்று அடிச்சிருந்தாங்கன்னு சொன்னால் அதை வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம்? இன்சுலேட் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவோம். அதாவது காவலி, கடத்தி, அறுதிர் கடத்தி, காவலி என்று சொல்லுவோம். மின்னோடுது, மின்னோடு. இப்போ பார்ப்போம், ஒரு வடத்தினோடு மின்னோடுது, ஒரு கம்பினோடு மின்னோடுது என்று consider about the electricity. Current is flowing to the current is flowing to the conductor, current is flowing to the wire. அப்படி எடுத்து பார்க்கக்கூடாது. ஒரு கரண்ட் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், ஒரு வடத்தை எடுத்து பார்த்தோம்னா ஒரு அதில் குறுக்கோட்டு பிறப்ப நாங்கள் இப்படி எடுப்போம். இதான் ஒரு வயர் இல்லை ஒரு கம்பி எடுத்து பார்த்தோம்னா இது எடுப்போம். நாங்கள் எல்நீளமான ஒரு கடத்தி ஏன்றது குறுக்கோட்டு பிறப்பன்னு பார்ப்போம். when we consider about this conductor, this the length is L, the cross sectional area is the A, therefore the current போடுது, the current வந்து I என்ன எடுக்கிறேன். when we consider the current, that is I, that is flowing, current is flowing, மின்னானது ஓட போகுது. மின்னோடக்குள்ள இலத்திரனோடணும். மின்னோடுவதாக இருந்தால் ஒரு கம்பியினூடாக இலத்திரனோட வேண்டும். அவன் இந்த இலத்திரன் ஓட்டம் தான் மின்னோட்டம். The flow of electrons is called electricity. The flow of electrons is called electricity. மின்னோட்டம் தான் என்றா அது இலத்திரன் ஓட்டம். இலத்திரன் ஓட்டம் என்றா அது மின்னோட்டம். மின்னோட்டம் என்றா இலத்திரனோட்டம். இலத்திரனோட்டம் என்றா மின்னோட்டம். when we consider the current, that is the flow of electrons. when we consider the flow of electrons, that is electricity. flow of electrons is the electricity. அப்படி பார்க்கல இந்த இதற்கு பார்த்தோம்னா இங்க வந்து பயன்படுத்தப்படுறது வந்து எலக்ட்ரான்ஸ், மின்னோடுது. மின்னோடுறதாலாம் கரண்ட் ஓடுது. ஆகவே மின்னோடுற திசைக்கு எதிர் திசையிலாம் கரண்ட் ஓடும். இந்த எலக்ட்ரானானது இந்த திசையில் ஓடுது என்று நாங்கள் எடுத்தோம்டா கரண்ட் ஆனது அதுக்கு எதிர் திசையில் ஓடும். இந்த கரண்ட் ஆனது அதுக்கு எதிர் திசையில் ஓடும். அதாவது எலக்ட்ரான் ஓடுற திசைக்கு எதிர் திசையில் கரண்ட் ஓடும். அதாவது எலக்ட்ரான் ஓடுகின்ற திசைக்கு எதிர் திசையில் கரண்ட் ஓடும். The flow of electrons is the opposite direction of the flow of current. The flow of electrons is opposite directions of the flow of current என்று பார்ப்போம். இந்த மின்னோட்டத்தை அளக்கிற அலை வந்து ஆம்பியர். இந்த மின்னோட்டத்தை அளக்கிற அலகு ஆம்பியர். ஆகவே இலத்திரனை பற்றி கதைக்கிறான். அதை மட்டும் கதைக்க கூட காணொலி குறிப்போம். இந்த இலத்திரன் எடுத்து கதைக்குள்ள இந்த இலத்திரனுக்கு ஒரு ஏற்றம் இருக்கும். அந்த இலத்திரன் ஏற்றம் 1.10 கூலும் அல்லது 4.8 நிலை மின்னலகு 1.6 கூலும் அல்லது 4.8 நிலை மின்னலகு. இலத்திரனை பற்றி கதைக்கும். இலத்திரன் ஓட்டம் தான் மின்னோட்டம். ஆகவே இலத்திரன் ஓடுதனக்குள்ள ஒரு இலத்திரன் ஏற்றம் 1.6 கூலும் 4.8 நிலை மின்னலகு
கூட ஒரு இலத்திரனுக்கு ஒரு திணிவு இருக்கு. அந்த திணிவு எடுத்து பார்த்தோம்னா 9.11028 கிராம் இதுதான் இலத்திரண்ட திணிவு. அதான் வந்து நாங்கள் சொல்லலாம் 9.11031 கிலோகிராம் கிலோகிராமா மாற்றக்கூட 10 அது பெருக்கக்கூட 10.32 வரும். அவை ஒரு இலத்திரண்டை பற்றி கதைக்க இலத்திரண்டு ஓட்டம் தான் மின்னோட்டம். இலத்திரன் ஒரு திசைக்கு எது திசையில் ஓடும் மின்னோட்டம் பார்த்தோம்னா ஒரு இலத்திரண்டு ஏற்றம் வந்து 1.6 கூலும் அல்லது 4.10 நிலை மின்னலகு அல்லது இலத்திரண்ட திணை வந்து 9.10 கிராம் அல்லது 9.10 கிலோகிராம். ஆகவே இலத்திரன் ஓட்டம் தான் மின்னோட்டம். Therefore, when we consider the electrons, that is the flow of electrons is called electricity. When the electricity is flowing, electrons also flowing, but the direction is opposite. The electrons direction is opposite direction of the electricity. ஆகவே ஒரு இலத்திரனுடைய திணிவு 9.10 கிராம் அல்லது 9.10 கிலோகிராம் அல்லது ஒரு இலத்திரண்டு ஏற்றம் வந்து 1.6 கூலும் அல்லது 4.8 நிலைமின் நிலகு. அதே போல இந்த இலத்திரனை கண்டுபிடிச்சாருன்னு பார்த்தா ஜே தோம்சன். இந்த இலத்திரனை கண்டுபிடிச்சது ஜே தோம்சன். நாங்கள் தொடர்ச்சியாக எலக்ட்ரிசிட்டியை பற்றி பார்ப்போம். கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.